அதே மாதிரி வந்து புக்கிங் அட்வான்ஸ் எவ்வளவு இருந்தா இங்க வந்து லேண்ட் வாங்கலாம்? புக்கிங் வந்து எல்லாரும் வாங்குற மாதிரி நீங்க எவ்வளவு பிளாட் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கிரவுண்ட் எடுத்தாலும் சரி 2 கிரவுண்ட் எடுத்தாலும் சரி ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தாலும் சரி எல்லாருக்கும் 25,000 ரூபாய் நம்ம வந்து புக்கிங் அமௌண்ட். ஓகே சார், ஓகே. அதே மாதிரி 100% பேங்க் லோன் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க? கண்டிப்பா. ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுனாக்கா, சிபில் நல்லா இருந்ததுனாக்கா கண்டிப்பா நாங்களே பண்ணி தருவோம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி ராடிக்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்காகவே லோ பட்ஜெட்ல, அதுவும் நம்ம மதுராந்தகம்ல பிரீமியமான வில்லா பிளாட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட் இல்லைங்க, டோட்டலா வந்து 2 ப்ராஜெக்ட். உங்க பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி நீங்க ப்ராஜெக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டை யார் சேல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதித்ய மோகன் ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஹைவே 7ல இருந்து 100 மீட்டர்ல வந்து லொகேட் ஆயிருக்கு. சோ another ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஹைவேல ஆன் ரோட்ல வந்து லொகேட் ஆயிருக்குங்க. சரி வாங்க ப்ராஜெக்ட்ல போயிட்டு ப்ராஜெக்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னா பார்க்கலாம். சோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல வந்தாச்சுங்க. நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஹைவேல, அதுவும் பஸ் போற ரூட்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப்மே வந்து லொகேட் ஆயிருக்குங்க. சோ நீங்க பின்னாடி பார்த்தாலே தெரியும் பஸ் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பஸ் பாத்தீங்க அப்படின்னா மதுராந்தகத்துல இருந்து உத்தரமேரூர் போற ஸ்டேட் ஹைவேல நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொகேட் ஆயிருக்கு. அப்படியே இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் உள்ள என்ட்ரி ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா கிராண்ட் ஆர்ச்சோட வித் கிரில் கேட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. சரி வாங்க ப்ராஜெக்ட்ல போயிட்டு ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னா பார்க்கலாம். சோ இதாங்க நம்மளோட ப்ராஜெக்ட். நம்ம ப்ராஜெக்ட் டிடிசிபி அண்ட் அப்ரோட். டோட்டல் பிளாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 248 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 600ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க. இது மட்டும் இல்லாம சைட்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. இருங்க நம்ம சைட்டை ஃபுல்லா சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே ரெசிடென்சியல் ஏரியா மட்டும்தாங்க. உங்களுக்கு கூடவே ட்ரோன் வீடியோவும் ஆட் பண்றேன். நம்ம சைட்டை ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் அம்யூனிட்டிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பில்டர் நேம் அண்ட் ப்ராஜெக்ட் நேம் பத்தி பார்க்கலாம். நம்மளோட பில்டர் நேம் பாத்தீங்க அப்படின்னா ஆதித்ய மோகன் ப்ராப்பர்ட்டிங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் ஆதி பகவன் நகர். சோ நம்ம சைட்ல ஆல் ஃபேசிங்மே வந்து அவைலபிளா இருக்குங்க, இன்க்ளூடிங் கார்னர் பிளாட்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சைட்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா 33, 30 and 24 ஃபீட்ல பிளாக் டாப் ரோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைட் வந்து என்ட்ரி ஆகும்போதே வந்து உங்களுக்கு கிராண்ட் ஆர்ச்சோட கிரில் கேட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஃபுல்லா வந்து ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து உங்களுக்கு சில்ட்ரன்ஸை வந்து பார்க் கூட்டு போகணும்னு அவசியமே இல்லைங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்லயே உங்களுக்கு 2 பெரிய பார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்க, நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன், நம்ம சைட்டை ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா வீடு மட்டும் தாங்க இருக்கு. நீங்க பேக் சைட்ல பாத்தீங்களா வீடு தெரியுதா? அப்படியே அங்க பாத்தீங்கன்னா நம்மளோட கிராண்டான ஆர்ச் வந்து லொகேட்டா இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான பங்களா வீடு ஒண்ணு இருக்குங்க. இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி பை பண்ண கஸ்டமர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்தே நிறைய பேர் வந்து பை பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நம்ம சைட்டை விசிட் பண்ண அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே ஸ்கிரீன்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ், காலேஜஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. சைட்க்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ், காலேஜஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றதை விட நம்ம ஆதித்ய மோகன் ப்ராப்பர்ட்டிஸோட வைஸ் பிரசிடென்ட் வந்து கூட இருக்காங்க. சார் கிட்ட எல்லா டீடைலுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் சார், ஐம் மகாலட்சுமி. ஹலோ மேடம். யா சார், நம்ம கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஹாய் எவ்ரிவன். இந்த ஆதித்ய மோகன் ப்ராப்பர்ட்டிஸ் கம்பெனியில் விபி வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கேன். நம்முடைய கம்பெனி எங்களுடைய ஆதித்ய மோகன் ப்ராப்பர்ட்டிஸ் 10 வருஷமா இந்த பிஸ்னஸ்ல நாங்கள் இருக்கிறோம். மக்கள் விரும்புகிற மாதிரி ஒரு திருப்தியாக வாங்கிட்டு போகிற மாதிரி தான் எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பிளாட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, வில்லாவாஸாக இருந்தாலும் சரி, இமிடியேட்டாக குடி போகிற மாதிரி தான் நம்மளோட சைட்ஸ் எல்லாமே இருக்கும். சார் இந்த ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுராந்தகத்துல மொரப்பாக்கம் வில்லேஜ் இருக்கும், தண்டலம் வில்லேஜுக்கும் 2 வில்லேஜும் ஷேர் பண்ற மாதிரி இந்த லேஅவுட் நம்ம போட்டிருக்கோம். சைட்டுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆதி பகவான் நகர். இது வந்து phase 1 phase 2 2 விதா நாங்க போட்டிருக்கோம். phase 1ல பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் பிளாட் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ phase 2ல நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7.5 ஏக்கர்ஸ்ல நம்ம இந்த சைட் போட்டிருக்கோம். இந்த சைட்டை வந்து ரோடு வந்து 30 ஃபீட் 20 ஃபீட் ரோடு 33 ஃபீட் ரோட்ல நம்ம போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்ல ஆர்ச் கேட் எல்லாம் போட்டு பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் வித் செக்யூரிட்டியோட. ஓகே சார், ஓகே. அதே மாதிரி சைட் என்ன அப்ரூவ்ட் சார்? சைட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம போடுற சைட் எல்லாமே வந்து டிடிசிபி இல்ல சிஎம்டி அப்ரூவ்டு இருக்கும். இந்த சைடு வந்து டிடிசிபி அப்ரூவ்டு வித் ரேராவோட நமக்கு இருக்கு. இதோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா ரேரா அப்ரூவ்டு இருந்ததுனாக்கா பேங்க் லோன் ஈஸியா நம்ம வாங்கலாம். ஓகே சார், ஓகே. அதே மாதிரி பேங்க் லோன் எல்லாமே நீங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா. அதுக்கு ப்ரொஃபைல் கரெக்டா இருந்ததுன்னா, சிபில் கரெக்டா இருந்ததுனாக்கா
யாருக்கு வேணாலும் நம்ம லோன் பண்ணி தருவோம். மினிமம் அவங்க சேலரி வந்து 35+ அப்படி இருந்ததுனாக்கா 100% லோன் கூட நம்ம பண்ணி தருவோம். என்ன சார் சொல்றீங்க? 100% பேங்க் லோனா? ஆமா, கண்டிப்பா பண்ணலாம். கண்டிப்பா பண்ணி நல்ல தருவீங்களா? ப்ரொஃபைல் இருக்கவங்களுக்கு தாராளமா பண்ணலாம். ஓகே சார், ஓகே ஓகே. அதே மாதிரி நியர்பைல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே இருக்குமா சார்? கண்டிப்பா இருக்கு. இந்த சைட்ல இருந்து வரும்போதே பாத்தீங்கன்னா விவேகானந்தா ஸ்கூல் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு, அப்புறம் ஊராட்சி ஸ்கூல் இருக்கு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்கு. இது எல்லாமே வந்து நீங்க நாங்க சொல்றதை விட நீங்க நேர்ல வந்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். காலேஜஸும் சரி, ஸ்கூல்ஸும் சரி, நீங்க லைவாவே பார்க்கலாம். ஓகே சார், ஓகே ஓகே. சோ அதே மாதிரி ரோட் கனெக்டிவிட்டி எல்லாம் எப்படி சார் இருக்கும்? நம்ம சைட்க்கு பக்கத்துல பஸ் ஸ்டாப் இருக்கா? அதே மாதிரி இங்க இருந்து எவ்வளவு தூரம் ஜிஎஸ்டி ரோடு அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் கண்டிப்பா கண்டிப்பா மேடம். நமக்கு 24 ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது வந்து ஜிஎஸ்டி ரோடு. இந்த ஜிஎஸ்டி ரோட்ல வந்து ஐயனார் கோயில் தான் நம்மளுடைய ஸ்டாப்பிங் இருக்கும். அந்த ஐயனார் கோயில் இருந்து ஜஸ்ட் ஒரு 8 இருந்து 9 நிமிஷத்துல நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். நம்ம சைட்டு வாசல்லே பாத்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாப் இருக்கு, தண்டலம் பஸ் ஸ்டாப். இந்த இதுல வந்து கிட்டத்தட்ட மேல்மருவத்தூர்ல இருந்து, செங்கல்பட்டுல இருந்து, கிளாம்பாக்கத்துல இருந்து, உத்திரமேரூர்ல இருந்து எல்லா பஸ்ஸும் இந்த இடத்துல வந்து ஸ்டாப்ல வரும். ஸ்டாப் நின்று தான் போகும். ஓகே சார். அதே மாதிரி வந்து இங்க எதுக்காக வந்து லேண்ட் வாங்கலாம் சார்? கண்டிப்பா நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ற இடத்துல நம்ம காசு போடணும்னு சொல்லுவாங்க முதலீடு. ஆனா 100% நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வளர போதா இல்ல வளர்ந்துச்சான்றது உங்களுக்கு தெரியும். சுத்திலும் பாத்தீங்கன்னாக்கா வீடுங்க தான் இருக்கு. ஒரு நகர்ப்புற ஒரு அட்மாஸ்பியர் அதுல இருக்கும். உங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்க இருக்கும். உங்களுக்கு பஜார்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப் எல்லாமே ஒரு 10 நிமிஷத்து டிஸ்டன்ஸ்ல நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். அதனால வாங்குறவங்களுக்கு இது வந்து ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு ஃபியூச்சருக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். ஓகே சார், இது எல்லாமே வந்து காமனா ஒரு இடத்துல இருக்கிறது தான் சார். ரெசிடென்ஷியல் ஏரியா, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே வந்து காமனா இருக்கும். பட் உங்ககிட்ட என்ன ஒரு பர்டிகுலரான ஹைலைட் வந்திருக்கு இந்த இடத்துக்கு? கண்டிப்பா மேடம். இது ஒரு 1 இயருக்கு முன்னாடி கேட்டீங்கன்னாக்கா நாங்க வேற மாதிரி சொல்லிப்போம். ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நீங்க எல்லா யூடியூப்லயும் நியூஸ் பேப்பர்லயும் பார்க்கலாம். குளோபல் சிட்டின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு 2000 ஏக்கர்ஸ்ல நம்ம வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வில்லேஜ் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 2000 ஏக்கர்ல ஒரு 600 ஏக்கர் வந்து நமக்கு இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது நம்ம சைட்ல இருந்து ரொம்ப நியர்பைல இருக்கிறதுனால அது ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நாளைக்கே வராது, ஆனா நாளை கழிச்சு கண்டிப்பா வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயத்துல இந்த காஸ்ட்டுக்கு வாங்குறவங்க பல மடங்கு லாபத்தை ஈட்டலான்றதுன்னு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இது. அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஐடி கம்பெனியா இருக்கட்டும், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே வந்து இங்க பக்கத்துலயே வரப்போகுது. கண்டிப்பா நம்ம சைட்டுக்கு சென்னையில இருந்து அந்த லாஸ்ட் கோடியில இருந்து கூட இங்க வரலாம். அதனால பெரிய அளவுல பூம் ஆறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பெஸ்ட் இடம் மதுராந்தகம் தான். ஓகே சார், ஓகே. அதே மாதிரி வந்து ஃபியூச்சர்ல வேற என்ன ப்ரொபோசல்ஸ் எல்லாம் வந்திருக்கு சரிங்க? மெயினா வந்து பாத்தீங்கன்னாக்கா குளோபல் சிட்டி நமக்கு வந்து 2000 ஏக்கர்ல கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறது. இது நிறைய பேருக்கு எங்க இருக்குதுன்னு தெரியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5 வில்லேஜ் இருக்கும். அது நம்ம சைட்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லயே நமக்கு அந்த 5 வில்லேஜ் அந்த இடத்துல இருக்கும். அதனால இந்த இடத்துல ஃபியூச்சர்ல அந்த குளோபல் சிட்டின்னு சொல்லும் போது அதுல வந்து வெறும் ஐடி மட்டும் இல்ல, இன்ஜினியரிங் வரும், ஃபார்மா வரும், R&D வரும், சிவில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் வரும். இதெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த இடம் வேற லெவல்ல இருக்கும். ஓகே. அதே மாதிரி நான் வந்து ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன் சார். ஆக்சுவலி நாங்க வந்து இங்க வந்து கேள்விப்பட்டோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை டு திண்டிவனம் ஹை ஸ்பீட் RRTS ட்ரெயின் வந்து வரப்போறதா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல சொல்லிருக்காங்க. உண்மைதான். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டுல இருந்து உங்களுக்கு திண்டிவனம் வரைக்கும் வரும். அது சென்னையில இருந்து இப்போ விழுப்புரத்துல இருந்து எல்லாம் சென்னைக்கு வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக அந்த வசதி பண்ணிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு மதுராந்தகத்துல எல்லா ட்ரெயினும் நிக்கும். அந்த இது மூலமா சென்னை போறது இருந்தாக்கா ரொம்ப சீக்கிரத்துல நம்ம போலாம். ஓகே சார். அதே மாதிரி எதுக்காக நம்ம ஆதித்ய மோகன் கம்பெனில வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் சார்? நம்முடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்ம முன்னாடி சொன்னது போல எல்லாமே இமிடியேட்டா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற அளவுல தான் இருக்கும். தவிர எங்கேயோ ஒரு இடத்துல காட்டுல எல்லாம் இருக்காது. எல்லாம் ஊரை ஒட்டியே இருக்கிறதுனாலயா ஹைவே ஒட்டியே இருக்கிறதுனால நமக்கு வந்து வாங்குறவங்களுக்கு ஃபியூச்சர்ல வீடு கட்டணும்னாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, அது டெவலப் ஆகும். ரெண்டாவது வந்து நம்முடைய சர்வீஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு பிரீமியமா இருக்கும். ஒரு கஸ்டமர் இடத்த பார்க்கணும்னு விரும்பினாங்கனாக்கா கண்டிப்பா நாங்க வந்து அவங்க டோர் ஸ்டெப்லயே வந்து அவங்களை கூட்டிட்டு வருவோம். அவங்க வாங்கினாலும் வாங்கலைனாலும் திரும்ப அதே சர்வீஸ் நாங்க கொடுப்போம், வீட்லயே டிராப் பண்ணுவோம். ஓகே. அதே மாதிரி வந்து புக்கிங் அட்வான்ஸ் எவ்வளவு இருந்தா இங்க வந்து லேண்ட் வாங்கலாம்? புக்கிங் வந்து எல்லாரும் வாங்குற மாதிரி நீங்க எவ்வளவு பிளாட் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா பெரிய 1 கிரவுண்ட் எடுத்தாலும் சரி, 2 கிரவுண்ட் எடுத்தாலும் சரி, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தாலும் சரி, எல்லாருக்கும் 25,000 ரூபாய் நம்ம வந்து புக்கிங் அமௌண்ட். ஓகே சார், ஓகே. அதே மாதிரி 100% பேங்க் லோன் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க? கண்டிப்பா. ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுனாக்கா, சிபில் நல்லா இருந்ததுனாக்கா கண்டிப்பா நாங்களே பண்ணி தருவோம். அதுவும் வித்தின் வீக்ல நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார், ஓகே. அதே மாதிரி லீகல் எல்லாமே கிளியரா இருக்கும்ல சார்? லீகல் இல்லாம பேங்க் லோன் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் நாங்க வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் நம்ம சொல்றது என்னன்னா, அட்வான்ஸ் பேமெண்ட் நீங்க பண்ணன உடனே உங்களுக்கு லீகல் புக் நாங்க கொடுப்போம். லீகல் செக் பண்ணிட்டு ஓகே ஆன பிறகு நீங்க வாங்கினா போதும். ஓகே சார். அதே மாதிரி ஒரு சில கம்பெனிலாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து லோன்
லோன் எலிஜிபிலிட்டி இல்ல, அவங்க வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல அந்த புக்கிங் அட்வான்ஸ் எல்லாமே திருப்பி கொடுத்துருவீங்களா சார்? 100% நிறைய கம்பெனில நீங்க கேட்குற கேள்வியில இருக்காது. எல்லாம் ஒரு டிடக்ஷன் இருக்கும். ஆனா நம்ம ஆதித்யா மோகன் ப்ராப்பர்ட்டிஸ்ல 100% ரீஃபண்ட் நாங்க பண்ணுவோம். எந்த டிடக்ஷனும் கிடையாது. லோன் மட்டும் இல்ல, ஃபேமிலி சுச்சுவேஷன்ல வாங்க முடியாத சூழ்நிலை வந்தா கூட அவங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டினாலும் கண்டிப்பா நாங்க வந்து அதை 100% நாங்க ரீஃபண்ட் பண்ணிடுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஆதித்யா மோகன் ப்ராப்பர்ட்டிஸ்ல மத்த கம்பெனியை விட நம்ம கம்பெனில ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நீங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டினாலும் அந்த அமௌண்ட்டுக்கு நாங்க ஒயிட்லயே பில்லு தருவோம். நீங்க கேஷா கொடுத்தாலும் சரி, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, 100% நாங்க பில்லு கொடுப்போம். ஓகே சார். ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன சார் கோட் பண்ணிருக்கீங்க? 850 per square feet நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மேடம். சார் சும்மா சொல்லாதீங்க, நம்ம சைட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ல இன்னொரு கம்பெனி வர போட்டிருக்காங்க, அங்க வெளியே போர்டு வச்சிருக்காங்க 1200 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்னு வர. இதுல வர நீங்க வந்து ஆன் ரோடு, ஸ்டேட் ஹைவே, பஸ் போற ரூட், 100 மீட்டர்ல பஸ் ஸ்டாப், இது எல்லாமே சொல்றீங்க. எப்படி இந்த பிரைஸ்ல நீங்க வந்து குடுக்குறீங்க? அதுதான் மேடம் ஆதித்யா மோகன் ப்ராப்பர்ட்டிஸ். எங்க ரேட்ல இருந்து நாங்க மாறல, இந்த ரேட்டு தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொன்னு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், முன்னாடி நீங்க வாங்கினாலும் அதே ரேட் தான், பின்னாடி வாங்கினாலும் அதே ரேட் தான், கார்னர் பிளாட் வாங்கினாலும் அதே ரேட் தான் நாங்க கொடுக்குறோம். ரேட்ல எந்த சேஞ்சஸும் நாங்க பண்ணல. ஓகே சார். ஓகே. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் சார் பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பா பண்ணுவோம் மேடம். ஏன்னா உங்க சேனல் மூலமா வந்தாங்கன்னாக்கா 100% வந்து நாங்க வந்து நெகோஷியபிள் உண்டு. அது என்னன்றது நேரா வரும்போது நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு உங்க சேனலுக்காக நான் ஸ்பெஷலா பண்ணுவோம். ஓகே சார். அதே மாதிரி கேப் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பா மேடம், டோர் ஸ்டெப்லயே நம்ம பண்ணி தருவோம். ஓகே. நம்ம சைட்டை விசிட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே வந்து ஸ்கிரீன்ல தெரியற வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க கையில புக்கிங் அட்வான்ஸா ஜஸ்ட் ஒரு 25,000 இருந்தாலே போதுங்க. நம்ம ஆதித்யா மோகன் கம்பெனில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% பேங்க் லோன் ஃபெசிலிட்டியுமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட ப்ரொஃபைல் வந்து நல்லா இருக்குன்ற பட்சத்துல ஆர் எல்ஸ் வந்து நீங்க 80%, 90% அந்த மாதிரி கூட நீங்க பேங்க் லோன் எல்லாமே வந்து போய்க்கலாங்க. உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற வந்து கான்டாக்ட் பண்ணி இப்பவே உங்க சைட் விசிட் வந்து புக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பை. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோவே பண்ணிக்கோங்க. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம்.